ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசாலா தான் பார்க்க போகிறோம். பன்னீர் கட் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு தவாவில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஓல்கர் மசாலா போட்டுக்கணும். என்னென்னா பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து வந்து வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு, வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸ் ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட மசாலா தூள் சேர்த்துக்கணும். மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூள், நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அடுத்து சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். அடுத்து கரம் மசாலா 3 சேர்த்துக்கணும். மசாலா வந்து கரம் மசாலா, சில்லி பவுடர், மல்லித்தூள் இந்த 3 சேர்த்துக்கணும். கலருக்காக வந்து என்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் உள்ளே ஊற்றி நல்லா பச்சை வாசம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் வணங்க விட்டுறணும். அடுத்து என்னென்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னா தேங்காயில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, அடுத்து வந்து இந்த பட்டையில் இருக்கும் பார்த்திங்களா கசகசான்னு, அந்த கசகசா கொஞ்சம் ஒரு ஸ்பூனு கட்டை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த 3 மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அடுத்து பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீர் சேர்த்துட்டு பன்னீர் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கெட்டியாயிரும். நான் லாஸ்ட்டு என்ன சேர்த்துருக்கேன்னா பன்னீர் கொஞ்சம் உதுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீர் உதுத்து வச்ச பன்னீரையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும், நல்லா கிரேவி மாதிரி வரும். கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் என்கிட்ட மல்லித்தலை என்கிட்ட இல்லை, நான் மல்லித்தலை போடலை. என்ன பண்ணால் கஸ்தூரி மேத்தி இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக நசுக்கி போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி பன்னீர் மசாலாவுக்கு கம்பல்சரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும், ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கஸ்தூரி மேத்தி போட்டால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைதாவில் சோளா பட்டரை செய்வாங்க பார்த்தீங்களா, மைதா பூரி, அதை தான் செஞ்சுருக்கேன். நல்லா அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பன்னீர் மசாலா நல்லாயிருக்கும். பன்னீர் மசாலான்னு தனியாக இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். இந்த கஸ்தூரி மேத்தி ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸ்மெல்லுக்காகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லா வரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.